ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. சவுல் உணர்றாரு, இப்போ நான் அரசனாக இருந்தேன், எத்தனையோ காரியம் சந்தித்தேன், பார்க்காத போர்க்களம் இல்லை, போரிடாத போர்கள் அல்ல, நான் சாகிறேன். யார் கையால் சாகிறேன்? எதிரின் கையால் சாகிறேன். அந்த எதிரி யார்? விருத்த சேதனம் செய்யப்படாத ஆண்டவரை அறியாத மக்கள். அவங்க வருவாங்க, என்னை சித்திரவதை பண்ணுவாங்க, உயிரோட சித்திரவதை பண்ணுவாங்க, கொன்ற பிறகு அவமானப்படுத்துவாங்க. அந்த அவமானம் எனக்கு மட்டுமல்ல, என் குலத்துக்கு மட்டுமல்ல, என் இனத்துக்கு மட்டுமல்ல, என் ஆண்டவருக்கும் அவமானம். அந்த அவமானம் எதுவும் நேரிடாதபடி, அதை நான் என் கண்ணால் காணாதபடி, நீ என் ஆயுதம் தாங்குகிறவன், நான் ஒவ்வொரு முறை அம்பெடுக்கலும் நீ அம்பெடுத்து கொடுக்கணும், நான் ஒவ்வொரு முறை ஆயுதம் தேடும்போது டக்குன்னு எடுத்து கொடுப்பேன், அதான் நீ ஆயுதம் தாங்குகிறவன். நீ உன்னுடைய கையில் கத்தி இருக்குது, என்னை கொடுக்க வேண்டிய கத்தியாக இருக்கலாம், அல்லது நான் எனது கத்திக்கு மாற்று கத்தியாக இருக்கலாம். அந்த கத்தியினால் நீ என்னை குத்தி கொன்று மானத்தோடு சாக ஆசைப்படுகிறேன் என்று அவர் சொல்கிறார். அதான் அருமையான ஒரு காட்சி, மிக அருமையான காட்சி. பில்ஷ் என்று ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ரொம்ப உலக புகழ்பெற்ற ஆசிரியர். கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி என்கின்ற கலாச்சார மானுடவியல் என்ற பின்னணியில் விவிலியத்தை பார்த்தோம்னாக்க நிறைய செய்திகளுக்கு விடை கிடைக்கும் என்று சொல்வார். அவருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது இந்த சவுளுடைய வார்த்தை, இந்த விருத்த சேதனமற்றோர் என்னை குத்தி கொன்று எனக்கு அவமானத்தை, இல்லைங்களா, அவமானத்தை வருவிக்கா வண்ணம் நீ உன் வாளை உருவி என்னை குத்தி கொன்றுவிடும். நான் சாக பயப்படல, அவமானத்தோடு சாக பயப்படுறேன், இல்லைங்களா. அதான் ஒரு அன்சங் ஹீரோஸ், ஒரு பெரிய மகத்தான மரணம் கிடையாது, ஆனால் ஒரு மனதை வாட்டுகிற ஒரு மரணம், இல்லைங்களா. அந்த ரமத்தாய் மலைக்குன்றுக்குள்ள அவர் இறங்கி வரும்போது ஒரு கழுதி தேடி வந்தார், இல்லைங்களா. அதே மலை மேலே, கில்போவா மலை மேலே கொன்று விடுன்னு கேட்குறாரு, இல்லைங்களா. எவ்வளோ ஒரு சங்கடமான ஒரு சூழல். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போமே. ஆனால் அவருடைய படைக்கலன் தாங்குவோன் மிகவும் அஞ்சியதால் அதற்கு அவன் இசையவில்லை. அதனால் சவுல் தம் வாளை எடுத்து தாமே அதன் மீது விழுந்து மடிந்தார். இப்போ 3 காட்சி சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று எதிரிகள் வருவார்கள், தே ரன் த்ரூ மீ, தே வில் அப்யூஸ் மீ. அதான் ஆங்கில மொழிப்பில் சொல்லிக்கிறாங்க, தே ரன் த்ரூ மீ. என்ன செய்வாங்க? 3 காரியங்கள் செய்வாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாசிங்களேன். 18:27. திருமண நாள் நெருங்கும் முன் தாவீது தம் ஆள்களுடன் சென்று பெலிஸ்தியரில் 200 பேரை கொன்றார். பின்னர் தாவீது அவர்களின் நுனித்தோலை கொண்டு வந்து அரசரின் மருமகனாகும் பொருட்டு அவற்றை அவரிடம் சரியாக எண்ணி வைத்தார். பாருங்களா, இப்போ நுனித்தோல் அந்த ஒன்று என்ன 3 விதத்தில் ஒருத்தரை அவமானப்படுத்துவாங்க. ஒன்று, அவருடைய பிறப்பு உறுப்பை அறுத்து அல்லது பிறப்பு நுனித்தோலை அறுத்து அவமானப்படுத்துவாங்க, முதலாவது. இரண்டாவது 17:51 வாசிப்போமே. 17:51. உடனே தாவீது ஓடி அந்த பெலிஸ்தரின் மேல் ஏறி நின்றார். அவனது வாளை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அவன் தலையை கொய்தார். தலையை கொய்வாங்க, அதாவது உடலிலிருந்து தலை வேறும் முண்டம் வேறும் தனித்தனி பிரித்தெடுக்கிறது மிகப்பெரிய அவமான சாவு. அதுவும் எதிரிகளின் கையில் அப்படி ஒரு அவமான சாவு வருது அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய மானக்கேடாக இருக்கும். அப்போ இந்த பிலிஸ்தர்கள் வருவாங்க, என் தலை வேறும் முண்டம் வேறும் என்று பிரிப்பார்கள், அது பெருத்த அவமானத்துக்குரியதாகும். இரண்டாவது. மூன்றாவது இன்னொன்று கூட இருக்குது. நீதித்தலைவர்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். தப்பி ஓடிய அதோனி பெசக்கை அவர்கள் துரத்தி சென்று பிடித்து அவனுடைய கை கால்களின் பெரு விரல்களை துண்டித்தனர். அதே மாதிரி 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அதோனி பெசக்கு கை கால்களின் பெருவிரல்கள் துண்டிக்கப்பட்ட 70 அரசர்கள் என் உணவு மேசையிலிருந்து சிதையவற்றை பொறுக்கினார்கள். நான் செய்தவாறே கடவுள் எனக்கு செய்துள்ளார் என்றான். ஒன்று, உறுப்புகளை சிதைப்பாங்க. ரெண்டாவது, சிறைச்சேதம் செய்வாங்க. மூன்றாவது, பிறப்புறுப்புகளை
நாசம் செய்து அவமானப்படுத்துவாங்க. 3 வகையில் எதிரிகள். இது இஸ்ராயல் நாட்டில் மட்டுமல்ல, பிலிஸ்தீனில் மட்டுமல்ல, அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் செய்யப்படுகிறது. ஒரு வேளை உயிரோடே வச்சிருக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்கனாக்க கண்களை பிடுங்குவாங்க. எரேமியா புத்தகத்தினுடைய இறுதி பகுதியில் பார்க்கும்போது பபிலோனிய படை வந்தபோது அந்த அரசனுடைய கண்களை பிடுங்கி கைகள் விலங்குகள் கட்டி அவனுடைய பிள்ளைகளோடு அவனை நாடு கடத்துறாங்கன்னு சொல்லி வசனம் வருது. அந்த மாதிரி செய்வாங்க. இப்படி அண்மை தொன்மை கிழக்கு நாடுகள் எல்லா நாடுகளிலும் இதுதான் ஒரு வெற்றியை கொண்டாடுகிற ஒரு மமதையினுடைய, அகங்காரத்தினுடைய, அருவருக்கத்தக்க வன்முறையினுடைய நிலையாக கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரு கலாச்சாரமாக வச்சுருந்தாங்க, போர் கலாச்சாரமாக வச்சுருந்தாங்க. அது சவுல் இதுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீ என்னை கொண்டு விடுங்கிறார். அப்போ அந்த ஆயுதம் தாங்கி வருகிறவன் சவுல் போகும்போது ஒரு பையிலையோ சட்டியிலையோ அல்லது ஒரு கூடையிலையோ ஆயுதங்கள் தாங்கி ஒரு தேவையான டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு அது ரொம்ப ஸ்பிட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் செய்யணும். இப்போ நம்ம மற்ற மர இலக்கியங்களில் கூட இந்த தேரோட்டியாக வருகிறவர்கள் அதெல்லாம் இந்த போர் நுணுக்க தெரிஞ்சவங்க, தகுந்த முறையில் வழிநடத்துறவங்க தான் அந்த இதுக்கு வருவாங்க. அப்போ ஆயுதம் தாங்குவோம் இந்த கலாச்சாரத்தில். அவன் சொல்கிறான், அவன் இல்லை நான் செய்ய மாட்டேன். பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லுவான். அதற்கு படைக்கலம் தாங்குவோன் மிகவும் அஞ்சியதால் அதற்கு அவன் இசையவில்லை. அது ஏன் அஞ்சுனா, ஒன்று முன்பொரு நாள் நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, ரொம்ப அழகான ஒரு வசனத்தை வாசித்தோம். 26:9-11 வாசிப்போமே. 26:9-11. தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அபிசாயினுடைய நிலைமை, அபிஷேகம் மீது நான் கை வைக்க மாட்டேன். அதுவும் இவருக்கு கூட பொருந்தலாம். ஒரு வேலை மேலே கையை வச்சோன்னு தெரிஞ்சோம் நம்மளை உண்டிலன்னு ஆக்கிடுவாங்க, நம்மளுக்கும் அதே நிலைமை தான் வரும். பெட்டர் நான் செய்ய மாட்டேன். 3வது பாருங்க, நீதித்தலைவர்கள் 9:54 வாசிப்போமே. உடனே அவன் அவனுடைய படைக்கலன் தாங்கியிருந்த பணியாளனை அழைத்து அவனிடம், உன் வாளை உருவு, ஒரு பெண் அவனை கொன்றாள் என்று என்னை பற்றி சொல்லாதபடி என்னை கொன்றுவிடு என்றான். சரிங்களா? அப்போ ஒரு பெண் கையால் இறந்துடக்கூடாது அப்படின்னுக்காக அவன் நீ என் வாழை உரி கொன்றுங்கிறான். அதே சமயத்தில் பாருங்களேன், நீதித்தலைவர்கள் 9:6 வாசிப்போமே. செக்கேம் மற்றும் பெத்மிலோவில் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலைத்தூண் கருவாலி மரத்தடியில் அபிமெலேக்கை அரசராக ஏற்படுத்தினர். இது யோர்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசிம் மலைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது, செக்கேமின் மக்களே, எனக்கு செவிசாயுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஒரு அரசனை திருப்பி. இப்போ அந்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மரங்கள் தாண்டி கட்டில் ஒரு பிராம்பிள் புஷ் அந்த முச்செடிக்கு போய் அரசனாக்குறாங்க. நீ நல்ல அரசன் கிடையாது, ஒரு தீய அரசன் ஒன்றை போய் ஆக்கியிருக்காங்களே அவன் சொல்லாமல் ஒரு கதையை வழியாக சொல்கிறான். அதே போலவே இந்த ஆசிரியர் என்னை கொன்றுவிடு சொல்லும்போது என்னாச்சு, நான் ஒரு நல்ல அரசனாக வாழாமல் போயிட்டேன், சாகும்போது தான் நான் நிம்மதியாக சாகிறேன், அவமானம் இல்லாமல் சாகிறேன். அதுதான் இந்த காட்சிகள் நீதித்தலைவர்கள் 9:6 சரி, நீதித்தலைவர்கள் 9:54 சரி நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. இப்போ 28:19 வாசித்தோம், நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாசித்தோம். சாமுவேல் இறந்த பிறகு எழும்பி சவுலுக்கு குறித்த இறைவாக்கு இந்த 6ஆம் வசனத்தில் நிறைவேறுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு சின்ன இதை சொல்லணும். 4b வாசிங்களேன். ஆதலால் சவுல் தம் வாளை எடுத்து தாமே அதன் மீது விழுந்து மடிந்தார். தம் வாளை எடுத்து தாமே அதன் மேல் விழுந்து மடித்தார். கத்தியை நிலத்தில் குத்தி வச்சு அது அப்படியே ஜம்ப் பண்ணி விழுவுறது, அப்படியே குத்தி உடுர்வி இறந்து போகிறது. அதுக்கு ஒரு வீர மரணம்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அவனுடைய அவல மரணமாக நம் கண்களுக்குள்ளாக தெரிகிறது நம்ம பார்க்கிறோம். ஓகே, 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். சவுல் இறந்து விட்டதை கண்ட அவருடைய படைக்கலன் தாங்குவோனும் தன் வாள் மீது விழுந்து அவரோடு மடிந்தான். ஓகே, தன் கையில் வாள் வச்சிருக்கிறான், தன்னை காப்பாற்ற. அந்த வாளை கொண்டு என்னை ஊடுருவு என்று சொன்ன சவுளுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியில் தன் தலைவன் இறந்ததை கண்ட படைக்கலன் தாங்குவோனோ வாள் மீது விழுந்து மடிந்தான். 6வது வசனம். இவ்வாறு சவுலும் அவரின் 3 புதல்வரும் அவருடைய படைக்கலன் தாங்குவோனும் மற்றும் அவர் ஆள்கள் எல்லோரும் அதே நாளில் ஒன்றாக இறந்தனர். டோட்டல் லாங்குவேஜ் 31:1-2 வசனங்களை அது அழகாக்குறாரு. யோனத்தான், அபினதாபு, மல்கிசு ஆகிய 3 புதல்வர்கள், தந்தை, போர் வீரர்கள், படைக்கலம் தாங்குவோன் எல்லாம் இறந்தாங்கன்னு சொன்னார். அது அப்படியே சொல்லி முடிச்சு இப்படி தாங்க அது ஆச்சு. நம்ம பார்த்த வசனத்தினுடைய விளக்கு வரை நம்ம இங்கே பார்த்துட்டோம். இப்போ ஒரு வசனம் சொல்லுவோம். 7ஆம் வசனத்தை வாசிப்போமே. இஸ்ரேலர் புறமுதுகிட்டு ஓடிவிட்டனர் என்றும் சவுலும் அவர்தம் புதல்வர்களும் மடிந்தனர் என்றும் பள்ளத்தாக்கு அப்பாலும் யோர்தானு கிழக்கையும் இருந்த இஸ்ரேலர் கண்டபோது அவர்கள் தங்கள் நகர்களை விட்டு ஓடிவிட்டனர். அதனால் பெலிஸ்தியர் அங்கே குடியேறினர். இப்போ 2 செய்தி சொல்ல போகிறேங்க.
எளிமையான செய்தி தான். அந்த ஆசிரியருடைய மனப்பக்குவத்தை நம்ம அழகாக புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இந்த டெரிட்டரின்றது, இந்த நிலப்பரப்புகள் மனாசே மற்றும் இசக்கார் ஆகிய இரு இனத்தாருடைய குலத்தாருடைய நிலப்பரப்பு முதலாவது. இரண்டாவது இங்கே பாருங்களேன், இஸ்ராயேலர் பள்ளத்தாக்குக்கு அப்பாலும் யோர்தானுக்கு கிழக்கேயும் இருந்த இஸ்ராயேலர். யாரும் எந்த இனம்லாம் சொல்லலை, இசக்கார் குடும்பம் அது. அவன் பார்க்குறான், மனசுக்கு இப்படி ஆச்சு, போவோம், சப்போர்ட் பண்ணுவோம். அதனால் இல்லை, அவனே செத்தான், நம்மளுக்கு துண்டக்கான துணி ஓடுவோம், தப்பிச்சு ஓடிடுவோம், இல்லை நம்மளுக்கு அந்த நிலைமை ஆகும். அவன் ஓடிட்டான். அப்போ இங்கே வாளால் வெட்டுண்டு கைப்பற்றப்பட்ட இடம், அவர்கள் அதாவது போர் கைதிகளாக அல்லது போர் அகதிகளாக ஓடி போனோம்னா அந்த இடம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. மனாசே மற்றும் இசக்காருடைய நிலப்பரப்புகள் வந்து அபேண்டன்ட் இல்லைங்களா, கைவிடப்பட்ட நிராதரவாக கிடக்கிறது. பிலிஸ்தீனர் ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதை அவங்களுடைய கடவுளுக்கு, அவங்களுடைய இடத்துக்கு, அவங்களுடைய மதத்துக்கு அவங்க மாற்றிக்குவாங்க. மூன்றாவது என்ன பண்ணுறாங்கனாக்க, அவர்கள் தங்கள் நகலை விட்டு ஓடினர், பிலிஸ்தீனர் இங்கே கூடியிருந்தார். அதான ஓகே. இப்போ 8ஆம் வசனத்தை வாசிப்போமே. வெட்டுண்டவர்களை கொள்ளையிட பிலிஸ்தியர் மறுநாள் சென்றபோது சவுலும் அவரின் 3 புதல்வர்களும் கில்போவா மலை மேல் இறந்து கிடப்பதை அவர்கள் கண்டார்கள். இப்போ இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஒரு சின்ன சின்ன செய்திகளோடு அந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். 8வது வசனத்தில் வெட்டுண்டவர்களை கொள்ளையிட, என்னங்க வெட்டுண்டவர்களை கொள்ளையிட? வெட்டப்பட்டவன் கையில் மோதிரம் இருக்கும், அல்லது தங்க காப்பு இருக்கலாம், தங்க கடுக்கன் இருக்கலாம், இப்படி பல்வேறு விதமான ஆபரணங்கள் அவங்க அணிஞ்சிருக்கலாம், அல்லது அவங்க கையில் இருக்கிற இரும்பு உள்ளிட்ட ஆயுதங்கள் இருக்கலாம், அல்லது அவருடைய விலையுந்த உடைகளாக இருக்கலாம். இவங்களை எல்லாத்தையும் உருவி அது கொள்ளை பொருளாக அவங்க எடுத்துக்குவாங்க. அது அந்த போருடைய முறைமைகள். இந்த மாதிரி கொள்ளை பொருள், இது தாவீதின் கொள்ளை பொருள்னு நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்தோம். அது போல் அந்த மாதிரி இறந்தவர்கள்ட்டேருந்து, அல்லது அங்கே விட்டு போனதுலேருந்து, அல்லது அவங்களுடைய கூடாரங்களில் மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளையடிப்பாங்க. அது முதல் காட்சி. இரண்டாவது, அந்த இடத்துல இப்படி வரும்போது அவரின் 3 புதல்வர்களும் கில்போவா மலை மேல் இறந்து கிடப்பதை அவர்கள் கண்டார்கள். அப்போ பார்த்தோம்னாக்க 3 பேர் கிடக்கணும், 3 பேர் மட்டுமே கிடப்பான். ரத்த வெள்ளம், சடலங்கள், பிண குவியல்கள், நாற்றங்கள், அந்த கல்லுகள் பரப்புது. ஒரு மிக கொடூரமான ஒரு அவல காட்சி ஆசிரியர் முன்பாக சொல்லாமல் சொல்லி நிற்கிறார். இப்போ 3 காட்சியை நான் சொல்ல ஆசைப்படுறேங்க. உதாரணத்துக்கு 1 அரசர் 22:34 முதல் 38 உள்ள வார்த்தையில வாசிப்போமே. ஒருவன் வில்லை நாணேற்றி சரியாக குறிவைக்காது அம்பை எய்தான். அது இஸ்ரேல் அரசனது கவசத்தின் இடைவெளியை பாய்ந்தது. எனவே அவன் தன் தேரோட்டியை நோக்கி, தேரை திருப்பி போர் முனை நின்று வெளியே என்னை கொண்டு போ, ஏனெனில் நான் காயமுற்றிருக்கிறேன் என்றான். அன்று முழுவதும் போர் தீவிரமாக இருந்ததால் தேரிலேயே சிறியருக்கு எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டான். அவனது காயத்து நின்று ரத்தம் வழிந்து தேரின் அடித்தளத்தை நனைத்தது. அன்று மாலையே அவன் இறந்தான். இப்போ தொடர்ந்து வாசிங்களேன். கதிரவன் மறைந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் தம் நாட்டுக்கும் தம் நகருக்கும் திரும்பட்டும் என்ற குரல் படை முழுவதும் எதிரொலித்தது. இவ்வாறு அரசன் இறந்து சமாரியாவிற்கு கொண்டு வரப்பட்டான். எப்போ போர் மாலை நேரம் ஆனவொன்னா போர் நிறுத்தும், அடுத்த நாள் தொடருவோம்பாங்க. ஒருவேளை மிக முக்கியமானவங்க இறந்துட்டாங்க அப்படின்னாக்க உடனே அப்புறப்படுத்திடுவாங்க. எடுத்துகிட்டு தங்க இடத்துக்கு கொண்டு மரியாதைக்குரிய அடக்கம் செய்யணும். அதை நல்ல மரணம், நல்ல அடக்கம், நல்லடக்கம் மிக முக்கியமான ஒரு இறை அடியாருக்கும் இறை மனிதருக்கும் நேரிய வழியில் வாழ்கிறவருக்கும் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் தொபியா கண் பார்வை இறந்தவர் அடக்கம் பண்ணிட்டு வருது. இறந்தவரை அடக்கம் பண்ணக்கூடாது அரசனே சட்டம் போடுறான், மேதிய நாடு அரசன். ஆனால் துணிஞ்சு செய்கிறார். இறந்தவரை நல்லடக்கம் செய்வது தொன்று தொட்டு ஒரு இஸ்ராயலுடைய மிகப்பெரிய கலாச்சார செயல்பாடு. அப்போ அதுதான் 1 அரசர் 22:34-38 படிக்கிறோம். 2 அரசர் 23:30 வாசிங்களேன். 2 அரசர் 23:30. அவருடைய பணியாளர் அவருடைய சடலத்தை மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு தேரில் கொண்டு சென்று அவருடைய கல்லறையில் அடக்கம் செய்தனர். பிறகு நாட்டு மக்கள் யோசியாவின் மகன் யோவாகாசை தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்து அவனுடைய தந்தைக்கு பதிலாக அவனை அரசனாக்கினர். இப்போ அந்த சாவு பற்றி வருது இல்லைங்களா, அந்த காட்சி மிக முக்கியம். இன்னொரு காட்சி எரேமியா 22:19 வாசிங்களேன். ஒரு கழுதைக்குரிய அடக்கமே அவனுக்கு கிடைக்கும், அவனை இழுத்து எருசலேமின் வாயில்களுக்கு வெளியே எறிவர். அவமானத்தின் சாவு. அங்கே மாண்பின் சாவு, மரியாதையின் சாவு. மரியாதைக்குள் இறந்தால்
ஒருவேளை இறந்துட்டாங்க, அவ்வளோமா போர்லேயே இறந்துட்டா கூட என்ன மரியாதை, எப்படி ஒரு மரியாதையோட திருட்டுத்தனமாக அது போய் அந்த பழைய வாடி எடுத்துகிட்டு வந்து அந்த இரவுக்கு முன்னாடி அடக்கம் பண்ணுவாங்க. அது கிடைக்கல. இந்த இடத்துல பாருங்கள், யார் அரசனுக்குரிய மிகப்பெரிய அநீதமும் கையூட்டும் அல்லது வந்து பணத்தை சேர்த்து வைத்து ஏழைகளை சுரண்டி அந்த அரசனுக்கு கொடுக்குற தண்டனை என்னன்னாக்க ஒரு கழுதிக்குரிய அடக்கத்தை தான் உனக்கு கிடைக்கும். கழுதி யார் அடக்கம் பண்ணுறா? அப்படி வீதியில் கிடக்கும், புழுத்து சாகும், வானத்து வல்லூரும் வாழிருந்த நிறைய வந்து திங்கும் இல்லைங்களா? அதுதான் உனக்கு அப்படிங்கிறார். அதான் உனக்குங்கிறார். அதான் இந்த நல்லடக்கம் என்பது மிக முக்கியம். இப்போ ஃபுல் நைட்டு யோனத்தான், அபினதாபு, மல்கிஸ்வா 3 பேர் சவுலுடைய பாடி அங்கேயே கிடக்குது. ஏகப்பட்ட உடல்களோடு அந்த உடல்களும் கிடக்குது. அப்போ போகிறது யாரும் பயம் இல்லை. போருடைய உக்கிரம் அதிகம். ஓடினா போதும்டா, உயிர் கிடைச்சா தப்பிச்சா பெருசுடான்ட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. இங்கே இந்த கில்போவில் இருக்குது, யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற கிழக்கு பகுதியில் ஓடுறான். அப்போ அவ்வளோ மிக உக்கிரமான ஒரு போராட்டம். அவருடைய உடல் விடிய விடிய நடு வீதியில் அல்லது வந்து மலை மேலே அப்படியே கிடக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய அவ்வளத்தை சுட்டி காட்டுறாங்க. அதே போலவே இவனுடைய இயேசுடைய காட்சிகளை கூட பாருங்கள். அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருந்தாலும் மாலை வேணதாலும் சிலுவையில் சடலங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக இறக்கி துணியில் சுற்றி அவசரமாக அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணிட்டு தான் போயிடுறாங்க. முதல்ல ஏன் வராங்க? கொஞ்சம் ஒரு அவசரப்பட்டு செஞ்சிட்டோம், ஒரு மரியாதைக்குரிய இன்னும் செய்யலாம். அந்த மரியாதை செல்ல தான் முதல் மரியாதையாக வராங்க. பெண்கள் விரைவில் வராங்க இல்லைங்களா? அதான் அந்த நல்லடக்கம் என்பது மிக முக்கியம். அப்போ இரவு முழு அங்கேயே கிடக்குது. அப்போ இந்த வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் சவுலின் தலையை கொய்து அவர் படைக்கலன்களை எடுத்து கொண்ட பின் தங்கள் சிலைகளின் கோவில்களிலும் மக்களிடையிலும் இந்த செய்தியை அறிவிக்கும் பொருட்டு பெலிஸ்திய நாடெங்கும் தூதர்களை அனுப்பினர். அதான் முக்கியம். அதாவது 40 ஆண்டு காலம் அஞ்சி நடுங்கி பயந்து ஆண்டவர்களுக்காக போராட்டம், அந்த உடன்படிக்கையின் பலன்படி நம்முடைய தெய்வங்களுடைய சிலைகள்லாம் உடைக்கப்பட்டு தடுமாறிட்டு கடந்தோம். முடிஞ்சது, ஒரு சகாப்தம் முடிஞ்சது, ஒரு சரித்திரத்தை சரிச்சிட்டோம் சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? அவங்க கோயிலில் அறிவிக்கிறாங்க. கோயிலும் அந்த அறிவிப்பு வந்து கோயிலில், அரண்மனையில், ஆலய முற்றங்களில், முச்சந்திகளில், நகர்களில் அதாவது அறிவிக்கிறாங்க. என்ன சொல்ற? தங்கள் சிலைகளின் கோயில்களிலும் மக்களிடையே இந்த செய்தியை அறிவிக்கும் பொருட்டு நாடெங்கும் அனுப்புகிறாங்க. அவனுடைய சாவை எப்படி கொண்டாடுறாங்கனாக்க, நாடு முழுக்க செத்துட்டான், சவுல் ஒளிஞ்சிட்டான், இனிமேல் அவன் பயம் இல்லை, நிம்மதியாக இருக்கலாம், நாடு முழுக்க அறிவிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ வந்து அந்த இஸ்ராயலுடைய படை குறித்து அவர்கள் எவ்வளோ கலங்கி இருக்கணும், ஒரு மனிதனுடைய மரணத்தை இப்படி கொண்டாடுறாங்கனாக்கா அவனுக்காக எவ்வளோ பயந்துருக்கணும். 2 காட்சியும் மனசில் வைக்கிறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அந்த அவலத்தை பார்க்குறேன். என்ன பண்ணுறாங்க? அந்த எல்லா பிணக்குபிகளோடு சடலங்களுக்கு மத்தியிலே சடலமாக சவுலின் உடலும், யோனத்தான் உடலும், அபிரதாபின் உடலும் மற்றும் மல்கிஸ்வானுடைய உடலும் கிடக்குது. எடுத்து தலையை வெட்டுறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த டீகேபிட்டேஷன், தலையை வெட்டி இது பண்ணுறாங்க. அடுத்த வாசிங்க, 10ஆம் வாசிங்களேன். அவர்கள் அவர்தம் படைக்கலன்களை அஸ்தரோத்து கோவிலில் வைத்தனர், அவரது சடலத்தை பெட்சான் சுவரில் தொங்கவிட்டனர். ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னாக்க அவர்கள் அவருடைய படைக்கலன்களை, அவருடைய ஈட்டியோ அம்போ பாலோ கேடியோ கொண்டு போய் கோயிலில் வைக்கிறாங்க. ஏன்னாக்க நன்றி பலி ஓத்து எடுத்திருப்பாங்க. அவன் ரத்தத்தை கொண்டு வந்து உங்களுடைய இந்த இடத்துல பூஜை பண்ணுறேன், அல்லது வந்து அவனுடைய ஆயுதத்தை கொண்டு வந்து உன் பாத்திரம் வைக்கிறேன். அது வந்து அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் ஒரு சபதமாகவும் ஒரு சவாலாகவும் வச்சுருப்பாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அவனுடைய படைக்கலனை கொண்டு வந்து அஷ்டரோத் என்பது பாகால் என்கின்ற ஆண் கடவுளுடைய துணைவியார், அஷ்டார்த்தே என்பார்கள், அஷேரா என்பார்கள். இங்கே தமிழில் வந்து அஸ்தரோத் என்று மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அதில் வைக்கிறாங்க. ஒரு காணிக்கையாக இருக்கலாம், நன்றியாக இருக்கலாம், அல்லது வெற்றியாக முடிஞ்சிட்டோம் என்பதற்கு ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டின் அடையாளமாக இருக்கலாம், வைக்கிறாங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு காட்சி பாருங்கள். அவரது சடலத்தை பெத்சான் சுவரில் தொங்கவிட்டாங்க. இந்த பெத்ஷான் என்பது இந்த கில்போ மலைப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 15 மைல்கள் தொலைவில் இருக்கிற பெத்ஷானுக்கு அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு போய் சுவற்றிலே ஆணியோ முளைக்குச்சியோ அடித்து அதில் தொங்க விடுகிறார்கள். ஏன் தொங்க விடுறாங்க? ஒன்று, அவமானத்துக்குரிய மரணத்தை உங்கள் அரசனை நாங்கள் கொன்று விட்டோம், முதலாவது. 2வது, எவனாவது அவனுக்கு எங்களுக்கு எதிராக கத்திய தூக்கின உனக்கு இது தாண்டா ஆகும். 2 தண்டனைகள் என்பது 3 வகைகளிலே கொடுக்கப்படுகிறது. ஒன்று பியூரிஃபிகேட்டரி, நம்ம தூய்மைப்படுத்துவதற்காக. இன்னொன்று பியூனிட்டிவ், நம்மளை தண்டிப்பதற்காக. 3வது ப்ரிவென்டிவ், நம்மளை அடுத்தவனை அதை பார்த்து ஐயோ நம்மளுக்கு வந்துடக்கூடாதா சாமி, மறந்து நம்ம செஞ்சிடக்கூடாதா. ப்ரிவென்டிவ், பியூனிட்டிவ் அண்டு பியூரிஃபிகேட்டரி 3மே அவங்க பண்ணுறாங்க. சாமி கொண்டு போய் பழியாக ஒப்பு கொடுத்து பியூரிஃபிகேட் பண்ணிக்கிறாங்க. தங்களை நான் எடுத்து சபதம் முடிஞ்சிருச்சு தாயே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வந்து அவமானப்படுத்துகிறாங்க. 3வது வந்து தொங்க விட்றாங்க, ப்ரிவென்டிவ் பண்ணிக்கிறாங்க. அதான் மிக கொடூரமான ஒரு சாவை அவர் சந்திக்கிறாங்க. இப்போ வந்து 11ஆம் வசனத்தை வாசிப்போமே. பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததை கிலியாது நாட்டு யாபேசு நகர மக்கள் கேள்விப்பட்ட போது
அவர்களுள் வலிமைமிகு வீரர் அனைவரும் இரவில் புறப்பட்டு சென்று சவுலின் சடலத்தையும் அவர்தம் புதல்வர்களின் சடலங்களையும் பெத்சான் சூரிலிருந்து இறக்கி யாபேசுக்கு கொண்டு வந்து அங்கே அவற்றை எரித்தனர். 5 செய்திகள் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரே ஒரு வசனம், 5 செய்திகள், சின்ன சின்ன செய்திகள் தான். ஆனால் அந்த இஸ்ராயலுடைய அடக்க சடங்குமுறை பற்றிய ஒரு சின்ன சிந்தனை தான் நமக்குள்ள வரும். பிலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கிளையாது நாட்டு யாபேசு நகர மக்கள் கேள்விப்பட்டாங்க. இப்போ கிலியாடு ஆங்கிலத்தில் வந்து கிலியாடு அப்படின்னு சொல்கிறோம், எங்கள் கிளையாது நாட்டு மக்கள் சொல்லுவோம். கிலியாது நாட்டு நகரத்து வலிமைமிகு போர் வீரர்கள் அங்கே போய் அந்த சடலத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு வருது. இப்போ 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 இறைவார்த்தைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சுருக்கத்தை மட்டும் சொல்லுங்களேன். 11 1 முதல் 11. சவுல் அம்மோனியரை தோற்கடித்தது. எங்க? நாகாசு என்ற அம்மோனியர் வந்து கிலியாதில் உள்ள யாபேசை முற்றுகையிட்டான். யாபேசிலிருந்து மக்கள் அனைவரும் நாகாசிடம் சென்று உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும், நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றனர். அம்மோனியர் நாகாசு அவர்களை நோக்கி, நான் உங்களோடு செய்ய உடன்படிக்கை, உங்களுள் ஒவ்வொருவனும் வலது கண்ணும் பிடுங்கப்படும், இஸ்ரேல் அனைவரையும் அவமானத்திற்கு உள்ளாக்குவேன் என்றான். அவமானப்படுத்துவேன், என்கிட்ட வந்தால் கூட நான் வலதுக்கு நான் பிடுங்குவேன், கையை வெட்டுவேன், ஓனனாவும் அல்லது வந்து பார்வையற்றனாவும் எனக்கு வேலை செய்யணும். ஆனால் அந்த இடத்துல தான் சவுல் வந்து அந்த நாகாசை வந்து தாக்கி இந்த மக்களை விடுவிக்கிறார். அந்த பகுதி தான் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வார்த்தைகள். அந்த நகரத்து மக்கள் நன்றி உள்ளவங்க. இவர் நமக்காக போராடினவரையா, நமக்காக உயிரை பணைய வச்சு அவனை வென்று நமக்கு அவமானம் இல்லாத ஒரு நல்ல மரணத்தை நல்ல வாழ்வை கொடுத்தவங்க. இப்போ செத்துருக்கிறார், விடக்கூடாது. அதனால் வந்து மூன்றாவது செய்தி, கிளையாது நாட்டு யாபேசு நகர மக்கள் வலிமைமிகு வீரர் அனைவரும் இரவில் புறப்பட்டு சென்று, இரவில் புறப்பட்டு போகிறாங்க. ஏன்? பகல போகிற பயம், எதிரியின் தாக்குதல். ஏன்னாக்க அங்கே போகணுன்னா மலைப்பாங்கான பகுதி, இரவு நேரத்தில் போகிறாங்க. 2வது யோர்தானை கடந்து போகணும். 3வது பிலிஸ்தருடைய பாசறை அந்த பகுதியில் இருக்குது. கிளையாத பகுதி தான் பாசறை, அந்த தான் உள்ளே வரும், அந்த பகுதி தான் உள்ளே வந்து தாக்குறாங்க. இவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றின ராஜா, நம்மளுக்காக பாடுபட்ட ராஜா, அவரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலிமிகு போர் வீரர்கள் இரவில் போய் அந்த பெத்சானில் தொங்க விட்டுருக்கிற அவமானத்திற்குரிய மரணத்தையும் அவலத்தையும் செஞ்சு கொண்டிருக்கிற அந்த உடலை எடுத்துகிட்டு வராங்க. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவருடைய அன்பை பெற்றவராக சவுல் வாழ்ந்ததும் பின்னாட்களில் தாவீது சுட்டிக்காட்டி, நீங்கள் உங்கள் தலைவர் யார்? சவுல். அவரை நீங்கள் நேசிங்க, உங்களை அவர் நேசிச்சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்கிறார். அது வந்து ஒரு வழக்கமாக இருந்துச்சு. பல்வேறு காரணங்களுக்காக அப்படி திருடப்பட்டது. இந்த இடத்துல வந்து அரசனுடைய மரியாதை காப்பதற்காக கிலியாத் யாபேசனுடைய போர் வலிமிகு பொருள் பார்வை கொள்கிறாங்க.